கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், விவரம் என்ன? எப்போதுக்குள்ள பயனாளிகளை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது அரசு? திலகவதி, ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தின் போதே தமிழக அரசு மூலமாக கலைஞர் வீடு கட்டும் கனவு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருந்தார்கள். இதன் மூலமாக ஊரக பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இதில் நபர் ஒன்றுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான நடவடிக்கை தான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இதற்கான நடவடிக்கையும் பயனாளிகளை தேர்வு செய்யக்கூடிய பணிகள் வரக்கூடிய 25ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். எனவே ஜூலை 5ஆம் தேதிக்குள் அதற்கான பணியாணை, அதாவது எந்தெந்த பயனாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பணியாணை வழங்குவதற்கான நடவடிக்கையும், ஜூலை 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது அந்தந்த மாவட்டங்களில் 5000த்திற்கும் குறைவாக இருக்க குடிசை வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களாக 15 மாவட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டும் ஆணைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக 2024-25ஆம் நிதியாண்டில் வீடு கட்டக்கூடிய ஒருவருக்கு 3.5 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் அதற்கான தொகை வழங்குவதற்கான நடவடிக்கையும், இதன் மூலமாக தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும், இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதை அந்தந்த மாவட்டங்களுக்கு பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.